வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். டே 4 வீடியோ நம்பர் 1 முதல் ஆலயமாக காலையில் எழுஞ்ச கையோட ஜலாம் அயர் ஜோஹர் பாரூல இருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். 766வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்குது எமது பாக்கியமாக தான் இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி இந்த எல்லையிலேருந்து புறப்பட்டு இன்னைக்கு முழுக்க நிறைய எல்லைக்கு கடந்து போன முருகா, எல்லைக்கு எல்லா எல்லைகளும் ஒரு பொடி மண்ணை கொடுத்துருங்க, எந்த ஒரு எல்லையும் முடியாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு பயணத்தை தொடங்கணும். நானும் பாஸ்கரன் மற்றும் இன்னொருத்தரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லா எல்லைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு தொடங்கின ஒரு பயணம் எனக்கு சரியான உடம்பு வலியாக இருந்துச்சு. சரியான உடம்பு வலி, அதுலேருந்து கடந்து போயிடணும், நிறைய விஷயங்களை செய்யணும். இந்த ஆலயத்தில் நம்ம வந்த எண்ணம் 88 கோவிலோட மண் எடுத்துன்னு சொல்லிட்டு பயணத்தை முருகர் மேலே பாரத்தை போட்டு தொடங்கினேன். பிறகு 767வது ஆலயமாக ஜோஹர் பாரூல மட்டும் இல்லை, மலேசியாவில் மிக ஃபேமஸான ஒரு கோவில், பலருக்கும் தெரியும், ஆனால் பலருக்கும் போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அந்த கோயில் தான் கண்ணாடி கோவில், கிளாஸ் டெம்பிள் என்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட முழு பெயர் என்னன்னு பார்த்தோமா, அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலயம். கோவிலுக்குள்ள என்ட்ரி பண்ண கையோட சாமியை கையெடுத்து கும்பிட்ட பிறகு மெத்த எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம கோவில் தலைவர் யாருன்னு தேடி போயிட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். அவரு அந்த நேரத்தில் தான் வெளியே புறப்படுற நேரத்தில் இருந்திருந்தாரு. அவர்கிட்ட விஷயத்த சொன்னனே அவரும் சொன்னாரு, நாங்களும் கோவில் கட்டுறதுக்கு ஒரு பொடி மண் எடுத்துட்டு வந்தோம், உங்களோட கோவிலுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு பொடி மண்ணு தான் கேட்டிருந்தேன், தாராளமாக எடுத்துக்கங்க, இது உங்க கோயில்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருந்தாரு. இந்த கோவில் அதுக்கப்புறம் தான் போயிட்டு விஷுவல் எடுத்திருந்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லா மலேசியனும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஆலயம். கோவிலில் எந்த ஒரு அங்கமும் சிமெண்டா பார்க்க முடியாது, எல்லாமே செவுத்துல இருக்கிறது கண்ணாடியில் செய்யப்படுது. அதுவும் விதவிதமாக வண்ணத்தில் இருக்கிற கண்ணாடியாக தான் செய்யப்படுது. பட் சில ஏங்கல்ல பார்த்தோமா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்கு. பிள்ளைங்க ஓடி விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக கீறல் படும். அம்பாள் கோவிலாக இருந்தால் கூட இங்கே சிவனோட வழிபாட்டு இருக்கு, விஷ்ணுவோட வழிபாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சிறு சிறு தெய்வங்கள் வழிபாடும் இருக்கு. ஆனா கோவில் மிக அழகாக அமைச்சு வச்சிருக்காங்க, பார்க்கவும் அழகா இருக்கு. மே பண்டத்துல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், மனிதன் எப்படி பிறந்து இறப்பானோ அந்த ஒரு விஷயம் ஒரு கருத்தாக வச்சிருக்காங்க. எல்லா பிறப்புக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா முடிவுக்கும் இன்னொரு பிறப்பு இருக்குன்னு சொல்லி இந்த கோவிலோட வண்ணத்தை அழகாக வச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு எல்லா பக்த பெருமக்களும் ஒரு தடவையாச்சும் ஜோஹர் பாருக்கு வரும்போது நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஆலயத்திலேருந்து அம்பாலோட குங்குமம், அதாவது அபிஷேகம் பண்ண குங்குமம் தான் ஒரு பொடி மண்ணா கேட்டுட்டு வந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு புதிய பதிவோட சந்திக்க போறீங்க. See you soon. Bye.